கங்காதரசாமி நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த கோரி முன்னாள் மாணவர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் அனைத்து கட்சி பிரமுகர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூர்பேட்டை பகுதியில் கங்காதரசாமி நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கங்காதரசாமி நகராட்சி நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த கோரி பல ஆண்டுகளாக பள்ளி மாணவர்கள், முன்னாள் பள்ளி மாணவர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள், பொதுமக்கள் தமிழக அரசு மற்றும் பள்ளிக் கல்வித்துறைக்கு கோரிக்கை வைத்திருந்த நிலையில் இதுவரை செவி சாய்க்காத தமிழக அரசையும் பள்ளி கல்வித்துறையையும் கண்டித்து அதிமுக, காங்கிரஸ், பாமக, பாஜக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், அமமுக உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள், பொதுமக்கள், பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பள்ளியை தரம் உயர்த்த கோரி 100க்கும் மேற்பட்டோர் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ரமேஷ் மற்றும் ஜெய்வேலு தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக நகர கழக செயலாளர் JKN பழனி, மாநில காங்கிரஸ் நெசவாளர் அணி செயலாளர் தேவராஜ், வழக்கறிஞர்கள் சம்பத்குமார், குமார், தியாகராஜன், பாஜக நகர செயலாளர் ஆனந்தன், கல்விக்குழு முன்னாள் துணைத் தலைவர்கள் ஜெயவேலு, பழனி, கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் குபேந்திரன், அமமுக செயலாளர் சங்கர், நௌஷாத் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். பிச்சனூர் கங்காதரசாமி மடாலய நடுநிலைப் பள்ளி உயர்நிலைப் பள்ளியாக உயர்த்த வேண்டும் என்று இன்றைக்கு ஆர்ப்பாட்டம். இங்கே என்ன விசேஷம்னா, முழுக்க கைத்தறி நெசவாளர்களுடைய குழந்தைகள் படிக்கிற ஒரு அரசு பள்ளி. கைத்தறி நெசவாளர்களின் குழந்தைகள் அவர்கள் உயர்கல்வி படிக்க செல்லுகிற போது 8ஆம் வகுப்பு முடித்துவிட்டு 9ஆம் வகுப்பு சேருகிற பொழுது பல்வேறு இடர்பாடுகள். ஆகவேதான் இந்த பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக உயர்த்த வேண்டும் என்று நீண்டகால கோரிக்கை. இதற்கு அரசாங்கம் கேட்ட 1 லட்சம் ரூபாய் செலுத்திவிட்டார்கள். மைதானத்திற்கு இடம் இல்லை என்கிறார்கள். எதிரிலேயே அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம் இருக்கிறது. 2.5-3 ஏக்கர் இடம் இருக்கிறது. அரசாங்கம் நினைத்தால் ஒன்று விதிவிலக்கோடு அனுமதி அளிக்கலாம், அல்லது அந்த அறநிலைக்கு சொந்தமான இடத்தை ஒதுக்கி அதிலே மைதானம் அமைத்து அனுமதி அளிக்கலாம். ஏனென்றால் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறார்கள். நீர்நிலை ஆக்கிரமிப்பிலேயே இன்றைக்கு பல்வேறு விதமான அரசாங்க கட்டடங்கள் இருக்கிறது. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. அரசாங்கம் நினைத்தால் அதுவும் கல்வித்துறைக்கு என்ன வேண்டுமானாலும் விதியை தளர்த்தலாம். இதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஏழை கைத்தறி நெசவாளர்களினுடைய குழந்தைகள் அவர்கள் படிப்பதற்காக இந்த உயர்நிலைப் பள்ளியாக உயர்த்துவதற்காக இந்த கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் இந்த திமுக அரசாங்கம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது. ஆகவேதான் இன்றைக்கு அனைத்து கட்சிகளின் சார்பாக ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இந்த போராட்டத்தின் மூலமாக அவர்கள் இதை அறிவிக்கவில்லை, உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தவில்லை என்றால் மேலும் இந்த போராட்டம் வலுவடையும். இதை உயர்நிலைப் பள்ளியாக மாற்றும் வரை நாங்கள் ஓய மாட்டோம்.